Hello children, Shina's Physics, NCERT 11th Physicsல Motion in a Plane lessonல back exercise first question இப்போ பார்க்கலாம். State for each of the following physical quantities if it is a scalar or a vector. இங்கே நிறைய physical quantities கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் ஸ்கேலார் எதெல்லாம் வெக்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்கேலார்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், வெக்டார்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஸ்கேலார் அப்படின்னா the quantity which has only magnitude, அதுக்கு magnitude மட்டுமே இருக்கணும். ஆனால் வெக்டார் அப்படின்னா அதுக்கு மேக்னிடியூடும் இருக்கணும் as well as டைரக்ஷனும் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேலார் குவான்டிட்டிஸ் இதெல்லாம் பிக் பண்ணி எழுதி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வெக்டார் எல்லாம் பிக் பண்ணி எழுதி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் ஸ்கேலார்னு ஒன் பை ஒன் பார்க்கலாம். வால்யூம்ங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி. ஏன்னா வால்யூம்க்கு ஃபார்முலா தெரியும், லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். இது எல்லாமே வந்து ஜஸ்ட் அ மேக்னிடியூட், ஜஸ்ட் ஒரு நம்பர்ஸ் மட்டும்தான். லென்த்துங்கிறது ஒரு நம்பர்ஸில் தான் சொல்லுவோம், பிரெத்துங்கிறது அதோட நம்பர், ஹைட்டுங்கிறது நம்பரில் சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே என்னதுன்னா ஸ்கேலார் குவான்டிட்டி. வால்யூம்ங்கிறது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. மாசுங்கிறதோட யூனிட் என்னது, கிலோகிராம். ஒரு 10 கிலோவாக இருக்கலாம், 2 kgயாக இருக்கலாம். ஸோ மாசுங்கிறது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. இதில் வந்து டைரக்ஷன் எதுவுமே கிடையாது. ஸ்பீடுங்கிறது என்னது, ஃபார்முலா நமக்கு தெரியும், டிஸ்டன்ஸ் பை டைம். இங்கே டிஸ்டன்ஸ் இருக்குது, ஆனால் அந்த டிஸ்டன்ஸ் வந்து எந்த டைரக்ஷனில் போகுது அப்படின்னு சொல்லப்படலை. ஸோ ஸ்பீடுங்கிறது வந்து we have to consider as a scalar only. டென்சிட்டியோட ஃபார்முலா என்னது, மாஸ் பை வால்யூம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், மாஸுங்கிறதும் ஸ்கேலார் தான், வால்யூம்ங்கிறதும் ஸ்கேலார் தான். ஸோ டென்சிட்டி ஆல்சோ பி a ஸ்கேலார். நம்பர் ஆஃப் மோல்ஸுங்கிறது என்னது, அதுவும் ஸ்கேலார். ஏன்னா மோல்ஸுங்கிறது நமக்கு தெரியும், மோல்ஸ் வேல்யூ என்னென்னா 6.023 × 10⁻23 entities. இங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ் அதுவும் கவுண்டிங்கில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஜஸ்ட் அ மேக்னிடியூட், இட் டசன்ட் ஹாவ் எனி டைரக்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. இந்த ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிங்கிறது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. ஏன் அப்படின்னா இட் ஷோஸ் ஒன்லி த மேக்னிடியூட் ஆஃப் த ஆங்குலர் வெலாசிட்டி. வெலாசிட்டியோட மேக்னிடியூட் மட்டுமே இங்கே வந்து ஃப்ரீக்வன்சியில் சொல்லப்படுமே தவிர அந்த வெலாசிட்டியோட டைரக்ஷன் வந்து சொல்லப்படாது. இட் டசன்ட் டிஸ்கிரைப் த டைரக்ஷன் ஆஃப் த ரொட்டேஷன். நெக்ஸ்ட் இப்போ இதெல்லாம் வெக்டார்ஸ்ன்னு பார்க்கலாம். வெக்டார் வந்து ஆக்ஸலரேஷன், வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆங்குலர் வெலாசிட்டி எல்லாம் வெக்டார்னு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது வெக்டார். ஏன் அப்படின்னா இது வந்து மூவ் பண்ணுற பாயிண்ட் சொல்லுது, எங்கேருந்து எங்கே மூவ் பண்ணியிருக்கு. அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஃப்ரம் இனிஷியல் பாயிண்ட் டு ஃபைனல் பாயிண்ட்டுக்கு இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிருக்கு. ஸோ இது மூவ் பண்ணுற டைரக்ஷனை சொல்லியிருக்கிறனால இது என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது வந்து வெக்டார். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது வெக்டார்னு சொல்கிறோம். வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா, வெலாசிட்டிக்கு ஃபார்முலா வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் தான். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறதே இனிஷியல் பாயிண்ட்லேருந்து ஃபைனல் பாயிண்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது, அதை தான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்கிறோம். ஸோ அதுக்கு டைரக்ஷன் வந்து சொல்லப்படுது, இந்த டைரக்ஷனில் இது மூவ் ஆகிருக்குன்னு. ஸோ இது வெக்டார் அப்படின்னா வெலாசிட்டியும் என்னது இஸ் ஆல்சோ வெக்டார். ஏன்னா இதோட ஃபார்முலா வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஆக்ஸலரேஷன் ஆல்சோ பி a வெக்டார். அதோட ஃபார்முலா என்னது, வெலாசிட்டி பை டைம். ஆக்ஸலரேஷனுங்கிறதும் வெக்டார், ஏன்னா அது வெலாசிட்டி பை டைம். ஆங்குலர் வெலாசிட்டிங்கிறதும் வெக்டார் தான். ஏன் அப்படின்னா இதுக்கு மேக்னிடியூடும் சொல்லப்பட்டிருக்கு, இதோட டைரக்ஷன் எந்த டைரக்ஷனில் இது வந்து ரொட்டேட் ஆகுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஆங்குலர் வெலாசிட்டி என்னது, வெக்டார். ஸோ இதில் வந்து எந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி எல்லாம் ஸ்கேலார், எந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி எல்லாம் வெக்டார்னு பிக் பண்ணி எழுதி வச்சுருக்கேன். தேங்க்யூ.